அதாவது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர், இந்த அதிபரை நான் பாட்டி என் இஷ்டத்துக்கு அந்த நாட்டில் இறங்கி அவர் தான் ஒரு மோசமான ஆள், என்னது அவர் வந்து போதைப் பொருள் கடத்துறாரு, அவர் வந்து ஆயுதங்களை வந்து எங்கள் அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வராரு, அந்த மாதிரியான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அவங்க மேலே சுமத்தி அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கொண்டு போய் நியூயார்க் நீதிமன்றத்தில், அதாவது அவர் ஒரு அதிபர், ஒரு நாட்டோட அதிபர், அந்த அதிபரை கைது பண்ணதே தப்பு. அதாவது ஐநாவோடைய சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாசனத்தோடைய பிரிவு 2(4) அதுவே என்ன சொல்லுதுன்னா படையை பயன்படுத்துறதுக்கான தடை அப்படின்னு ஒரு விதி இருக்கு பார்த்தீங்களா. இந்த விதியை உடைச்சிட்டு ஒரு நாட்டுக்குள்ளே போய் இந்த அதிபர் மேலே ஒரு போடியான குற்றச்சாட்டை வச்சு அவரை நாடு கடத்தி அவரை கொண்டு போய் நியூயார்க் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிற அதிகாரம், அதுக்கப்புறம் அந்த நடவடிக்கை எடுக்கிறது, இந்த அதிகாரம்லாம் அமெரிக்காவுக்கு யார் கொடுத்தது அப்படின்ற கண்டனங்கள் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப பெருசாக உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன் இவரை வந்து கைது பண்ணாங்க, வெனிசுலா அதிபரை ஏன் கைது பண்ணாங்க, அதுக்கு இவங்க சொன்ன சாக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆனால் அதோடைய உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய தோல்வி பயம்தான். ஏன்னா நம்மளுடைய டாலர் மதிப்பை இந்த மனுஷன் பாட்டுன்னு அசால்ட்டாக குறைச்சிட்டே இருக்காங்க. அப்போ இப்படியே போச்சுன்னா இந்த கச்சா எண்ணெயிலையும் நம்ம வந்து பூட்ட கேஸ் ஆகிடுவோம், டாலர் மதிப்பும் நம்மளுக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போது நம்மளை ஒரு பெரிய ஜாம்பவான், அதாவது இங்கே இந்தியாவில் எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா உச்சநீதிமன்றம் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உலக நாடுகள் ஏதாவது பிரச்சனைனா அமெரிக்கா தான் முடிவு எடுக்கும், உங்களுக்கெல்லாம் நான் தான் டான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருங்கள, அது குறைஞ்சு போயிடும். பொதுவாக தமிழ் சினிமாவில் ஒரு டைலாக் கேட்பாங்க, டே நம்ம ரவுடினா மக்களுக்கு நம்ம மேலே ஒரு பயம் இருக்கணும், அந்த பயம் இருக்க வரைக்கும் தான் நம்ம ரவுடி, அந்த பயம் போயிடுச்சுன்னா நம்ம ரவுடி கிடையாது அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த டைலாக் தான் அப்படியே ட்ரம்ப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மேலே இருக்க பயம் போய் நம்மளோட டாலர் மதிப்பு போயிடுச்சுன்னா இவங்க யாரும் நம்மளை 10 பைசா கூட மதிக்க மாட்டாங்க. ஸோ இந்த கூட்டத்தில் ஏமாந்தவன் யார், அதாவது இவரை கைது பண்ண உடனே எந்தெந்த நாடுகள் வந்து கண்டனம் தெரிவிக்குது பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக. சீனா, ரஷ்யா, பிரேசில், கொலம்பியா, மெக்சிகோ, கியூபா, அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்கா, ஸ்பெயின், இந்த மாதிரியான நாடுகள், இந்த நாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப வலிமையாக வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் தன்னிச்சையாக இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடாது, நீங்கள் வந்து ஐநாவுடைய சட்டத்தை, அதாவது உலக நாடுகளுக்குன்னு பொதுவாக ஒரு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சட்டத்தை மீறி நீங்கள் நடந்திருக்கீங்க, இதை நாங்கள் கண்டிக்கிறோம். அப்போ நாளைக்கு நீங்கள் யாரை வேணாலும் குற்றவாளின்னு பேரை காமிச்சு அவங்க நாட்டில் போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வருவீங்களா? இதுக்கு அமெரிக்கா பண்ணதில் இதுக்கு முன்னாடி நிறைய சாட்சிகள் நம்மகிட்ட இருக்குது. ஏற்கனவே இப்படி தான் இவங்க என்ன பண்ணாங்க, சதாம் ஹுசைனை வந்து கைது பண்ணாங்க. இது மாதிரி இதை வச்சுருக்காரு, அதை வச்சுருக்காரு, ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்குது, அப்படி இப்படின்னு அவர் மேலே பில்டப் பண்ணார். ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டாலருக்கு பதில் நான் யூரோவை தேர்ந்தெடுக்கிறேன், ஸோ டாலர்லாம் எனக்கு ஒரு இது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே 2003 அவர் அந்த காரணம் இந்த காரணம் கொலை பண்ணுறாரு அது இதுன்னு சொல்லி அவரை காலி பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசி வரையும் சதாம் ஹுசைன் மேலே அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை. இதே மாதிரி லிபியாவில் கடாஃபின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி பேன் ஆஃப்ரிக்கா அப்படின்னு, அதாவது டாலரே இல்லாமல் நான் ஒரு கரன்சியை வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறாரு. 2009 அவர் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு, அதாவது டாலர் இல்லாமல் பேன் ஆஃப்ரிக்கா அப்படின்னு நானே ஒரு வர்த்தகத்தை வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே 2009 சொன்னவர் 2011 இவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வரிசையில் தான் இந்த வெனிசுலா அதிபரை வந்து இவங்க கொண்டு வராங்க. நீ வந்து இதை பண்ணிட்ட அதை பண்ணிட்ட. உண்மையிலே வெனிசுலா அதிபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டாலரை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா கூடயும் ரஷ்யா கூடயும் அவங்களுடைய கரன்சி வச்சு இவர் வந்து வர்த்தகம் பண்ணுறாரு. இப்போ யுவான், யூரோ, ரூபெல் அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்தந்த நாட்டோடைய கரன்சியை, இப்போ நான் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன், இந்திய ரூபாயை கொடுத்து என்னால் கச்சா எண்ணெய் வாங்க முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, டாலரை வச்சு தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ இந்த டாலர் இவர் கையில் இருக்கிறதுனால இவர் பெரிய அப்பாட்டக்கர் சீன் போடுறாரு, இந்த டாலரே வேண்டாம், நம்ம எல்லாம் ஒன்றா சேரும். யார், நான் இதுக்கு முன்னாடி கண்டனம் தெரிவிச்சாங்க சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்கல்ல, அதாவது பிரேசில், சைனா, கொலம்பியா, மெக்சிகோ, கியூபா, ரஷ்யா, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளாம் சேர்ந்து ஒரு கரன்சியை கொண்டு வருவோம், இந்த டாலரை வச்சுட்டு தானே ஒரு சீட் போடுறாரு, இப்போ இந்த கரன்சி நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கொண்டு வர கரன்சியில் நம்ம வர்த்தகத்தை பண்ண ஆரம்பித்தா நம்ம டாலரை டிபெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு வராங்க. ஆரம்பத்தில் மோடிஜியும் இங்கேருந்து அங்கே போனார், அந்த பிக் மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு, ஊன்னாரு. ட்ரம்ப் அங்கேருந்து ஃபோன் அடித்தார், என்னப்பா தம்பி நமக்கு தெரியாமல் நீ ஏதோ அங்கே ஒரு டீலிங் போடுறியாமே, வரி 50% போட போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சீனாவுக்கும் போட்டார், அதாவது யாரெல்லாம் ரஷ்யா கிட்ட இந்த மாதிரி கச்சா எண்ணெய் வாங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் 50% நான் வந்து வரியை போடுறேன், அது கூடுதலாக வரியை போடுறேன் அப்படின்னு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா அதிபரும் போய் அங்கே நிற்கிறார், நானும் வந்து உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன், எனக்கும் இந்த மாதிரி டாலரில் வந்து
வரவு செலவு பண்ணுறதுல விருப்பம் இல்லை, அதனால உங்கள் கூட நான் சேர்ந்துக்கிறேன். அமெரிக்காவுக்கு என்னன்னா ஐயா இவரும் போயிட்டாருன்னா நம்மளோட நிலவை மோசம். ஏன்னா அவங்க கிட்ட தான், அதாவது இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, மற்ற நாடுகளில் நம்ம நினச்சிருக்கோம் அரபு நாடுகள் தான் கச்சா எண்ணெயில் வந்து பெரிய ஆளுங்க, பெரிய கையின்னு. ஆனால் உண்மையிலே இவங்க கிட்ட தான் கச்சா எண்ணெயோடைய இந்த வர்த்தகம்ன்றது அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 330 பில்லியன் பீப்பாக்கள் வந்து இவங்க கிட்ட இருக்குது. இப்போ இதை எப்படியாவது கைப்பற்றிட்டு அதே நேரத்தில் இதை நான் தான் பண்ணுவேன். ஏன்னா இவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்ன, இந்த மாதிரி இவர் வந்து கஞ்சா இந்த மாதிரி இது பண்ணிடுறாரு, வெப்பன்ஸை வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாருன்னு தான் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவரை இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த கைப்பற்றின உடனே இவங்க கொடுக்குற டிக்ளரேஷன் என்னவா இருக்குன்னா, அமெரிக்கா இன்னொரு அதிபர் வர வரைக்கும் நாங்கள் வந்து அந்த கச்சா எண்ணெய் இங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டீலிங் ஏன் நீ போடுற, நீ சொன்ன குற்றச்சாட்டு இதை இந்த அதிபரை நீ அரெஸ்ட் பண்ணோடனே இன்னொரு அதிபர் வர வரையும் நான் இதை டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஸோ அப்போ அவங்க நோக்கன்றது இவர் கஞ்சா கொண்டு வந்தார் அப்படின்றது போலி குற்றச்சாட்டில் இல்லை, இத்தனை பீப்பாக்கள், அதாவது 330 பில்லியன் கணக்கில் இந்த பீப்பா இருக்குது பார்த்தீங்களா, என் கச்சா எண்ணெய் இதுதான் அவங்களோட இது. ஸோ இந்த எண்ணெயும் என் கண்ட்ரோலில் வந்துடும், இந்த எண்ணெயை நான் டாலருக்கு தான் விற்பேன் அப்படின்றது போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டும் ஏறி வரும். ஸோ பெட்ரோலும் நம்ம இது, அதாவது இந்த கச்சா எண்ணெயும் நம்ம கையில் இருக்குது, டாலரோட மதிப்பும் ஏறுது. நான் தான் வழக்கம் போல் பெரியவன், ராஜா நான் ராஜா அப்படின்னு சீன் போடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ இந்தியாவுக்கு ஒரு உலக நாடுகளில் காரி துப்பி இருக்கு இந்தியாவை பார்த்து. நீலாம் ஒரு நாடா, உனக்கெல்லாம் நீ வந்து எதுக்கு சொல்லிக்கிற, நான் வந்து இந்த போரை நிறுத்திப்பேன் அந்த போரை நிறுத்திப்பேன் அப்படின்னு மோடிஜியை பற்றி இவங்கெல்லாம் கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, இந்த உலக நாடுகள்லாம் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க அமெரிக்காவுடைய இந்த தன்னிச்சையான மோசமான இந்த நடவடிக்கைக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா. இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து நம்மளோட பிரதமர் அந்த மாதிரி கைது பண்ணுறாங்கன்னு வைங்களேன், இவர் வந்து ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டாரு, நான் இவரை கைது பண்ணுறேன், இவரை வந்து நாடு கடத்துறேன், அங்கே கூட்டு போய் நியூயார்க்கில் வந்து நான் வந்து இவரை குற்றவாளின்னு அங்கே கிட்ட போய் ஒப்படைக்கிறேன்னா நம்மளாம் சும்மா இருப்போமா? கூட இருக்க சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் சும்மா இருக்குமா? கண்டனம் தான் தெரிவிக்கும். அதே வகையில் இந்தியாவும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் சைலண்ட்டாக இருக்காங்க. இந்த 24 மணி நேரம் கழிச்சு இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டமணி சொல்லல, பூசின மாதிரியே இருக்கணும் ஆனால் பூசாத மாதிரியே இருக்கணும், நான் லெஃப்ட்டில் பூசும்போது நீ ரைட்டில் பூசினா, நான் ரைட்டில் பூசும்போது நீ லெஃப்ட்டில் பூசணும் அப்படின்னு அந்த மாதிரி பூசி மொழிக்கு இவர் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெனிசுலாவில் அமைதி திரும்பணும், அந்த நாட்டு மக்களுக்காக எங்களோட ஆதரவை கொடுக்குறோம், ஆனால் அதே நேரத்தில் இது எப்படி வந்து இதை சால்வ் பண்ணணுமா, பேச்சுவார்த்தை மற்றும் அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும், வெனிசுலா அமைதிக்கு திரும்பணும், அதாவது அந்த நாட்டோடைய நிலைத்தன்மை பராமரிக்கப்படணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இதை பார்த்த உடனே பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் சாக்காயிட்டாங்க. இப்போ கண்டனம் தான் தெரிவிக்க சொன்னால் அதில் கூட உனக்கு பயமா, இது என்ன ஸ்பெஷல் ஐட்டம்? எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க, எங்கே ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, மோடிஜி என்ன செய்வாரோ அதே தான் அவரும் செய்வார். மோடிஜி எப்படி ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டாரோ அவரும் ப்ரெஸ் மீட்டை பண்ண மாட்டார். மோடிஜி எப்படி வந்து கண்டனம் தெரிவிங்க அப்படின்னா, இப்படி வந்து ட்ரம்ப்பையோ இல்லை வேறு யாரையோ வந்து குறிப்பிடாமல் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார் பார்த்தீங்களா, வழ குழன்ற மாதிரி கண்டனம் தெரிவிக்கிற, ஆதரவு தெரிவிக்கிற, ஆனால் வந்து அவர் பேரையே சொல்ல மாட்டார். அதே மாதிரி இவரோ ஒன்றிய அரசு திட்டுவார், ஆனால் வந்து மோடிஜி, அமித்ஷாஜி, ஒன்றிய அரசு, பாஜக அப்படின்னு பேரே குறிப்பிடாமல் கண்டனம் தெரிவிக்கிறார். அவருக்கும் இவருக்கும் ஒரு 6 வித்தியாசம் கண்டுபிடிங்க அப்படின்னா வித்தியாசமே கண்டுபிடிக்கிறது ஒரே வித்தியாசம், இவர் வீட்டுக்குள்ளேயே இருப்பார். யார் தமிழ்நாட்டில் இருக்கார்ல ஒரு தலைவர், அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பார், தாவேக்காவுடைய தலைவர். இவர் வந்து இந்தியாவுக்குள்ளேயே இருக்க மாட்டார், ஃப்ளைட்டை பிடிச்சி ஊராக சுற்றுவார். இது ரெண்டும் தான் இவங்களுக்குள்ளே இருக்க வித்தியாசம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டனத்தை இந்தியா சார்பாக, இப்போ இது வந்து மோடிஜி அவர்களுடைய கண்டனமாக இதை பார்க்க மாட்டாங்க, பாஜகவுடைய கண்டனமாக இதை பார்க்க மாட்டாங்க. உலக நாடுகள் இதை எப்படி பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவோட நிலைப்பாடு, இவ்வளோ மோசமான ஒரு மோசமான நடவடிக்கை அமெரிக்கா ஈடுபட்டிருக்கு, தன்னை ஒரு சர்வ வல்லமை பொருந்திய சக்தியாக உலக நாடு மக்கள்கிட்ட காட்டணும், உலக நாடுகளுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இப்படியான மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு. நீங்கள் இங்கே இருந்துகிட்டு இப்படி ஒரு விளக்கத்துக்கு, அதாவது கண்டனம் அப்படின்ற பேரில் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இது கண்டனமே கிடையாது. இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொன்னார், ட்ரம்ப்ஜி சொல்லி தான் இவர் ஆப்ரேஷன் சிந்தூரே நிறுத்துறாங்க அப்படின்னு. அதுக்கு கூட இவர் ஓப்பனாக மறுப்பு தெரிவிக்கல, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, யார் சொல்லியும் நான் செய்யலை அப்படி இப்படின்னு பேசினாரு தவிர்த்து, அங்கே ட்ரம்ப் வந்து பல தடவை சொல்லிட்டார், எதுவும் மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லுவாங்களே, அதாவது மூச்சுக்கு 300 தடவை நான் சொல்லி தான் அவங்க நிறுத்துறாங்க, நான் சொல்லி தான் நிறுத்துறாங்க, இதுக்கு எனக்கு நோபல் பரிசு தரணும், இது நோபல் பரிசு தரணும்னு அவர் மூச்சுக்கு 300 வாட்டி சொன்னார் பார்த்தீங்களா. அதை மறுத்து பேசுறதுக்கான ஒரு தைரியம் கூட இங்கே இல்லை, மோடி அவர்களுடைய அரசுக்கு இல்லை அப்படின்றது தான் நம்மளுடைய வருத்தத்தக்க விஷயமா இருக்கு.
அதாவது இடதுசாரி அமைப்புகளாக இருக்கட்டும், இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும் நேற்று வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸோ ஏன் இவங்க, அதாவது வெனிசுலாவில் நடக்கிற ஒரு விஷயத்துக்காக இங்கே இருக்கிறவங்க ஏன் போராடுறாங்க, கம்யூனிஸ்டுகள் போராடுறாங்கன்னா, அங்கே நடந்த ஆட்சி எப்படின்னா, வெனிசுலாவில் முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து அங்கே நடந்துச்சு. எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு அடிமையாக இல்லாமல், அதாவது இங்கே இருக்கிற எண்ணெய் வளங்கள், இயற்கை வளங்களை எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த அரசே அதை வந்து அரசுடைமையாக ஆக்கி இதில் வர வருமானத்தை எங்களோட மக்களுக்கு நாங்கள் இதை செலவு பண்ணுறோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு அடிமையாக இல்லாது போனதுனால தான் அமெரிக்கா இப்படி ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எதிர்கட்சிகளை வேற இவங்க எதிராக, இந்த அதிபருக்கு எதிராக வேற கிளப்பி விட்டுருக்காங்க. அவர் சரியில்லை, அவர் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, அவரை தூக்கிட்டு நம்மளுடைய அடிமையான இருக்கக்கூடிய இந்த எதிர்கட்சி தலைவரை கொண்டு வந்து அதிபர் ஆக்கிட்டோன்னா நம்மளுடைய தனியார் நிறுவனங்களை இதுக்குள்ளே இறக்கி விட்டு அந்த கச்சா எண்ணெயை நம்ம இஷ்டம் போல் வாங்கலாம், டாலர் மதிப்பை ஏற்றலாம் அப்படின்னு பண்ணாங்க. ஸோ அதில் வந்து மண்ணள்ளி போட்டாங்க. அந்த வெனிசுலாவுடைய உச்சநீதிமன்றம் என்ன பண்ணு, வேற ஒருத்தவங்களை வந்து இடைக்கால தலைவராக, அதாவது இடைக்கால அதிபராக வந்து அங்கே நியமனம் பண்ணோன்னே ட்ரம்ப்புக்கு புரியல. இப்பயும் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து அங்கே 15,000க்கு மேலே எங்களோட ஆர்மியை கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். இப்போ வந்திருக்க புது அதிபர் என்ன பண்ணோம், நான் சொல்கிற பேச்சு நீங்கள் கேட்டுட்டு நாங்கள் என்ன சொன்னாலும் சரி சரின்னோம். இது அது இல்லை, இங்கே மோடிஜி எடப்பாடியை மிரட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும்னு. அதே மாதிரி அங்கே வந்து அவங்க வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரஷ்யா, சைனா இந்த மாதிரியான நாடுகள்லாம் என்ன தன்னுடைய எதிர்ப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது சர்வதேச சட்டத்தை மீறி உள்ளதாகவும் தென் அமெரிக்காவின் பிராந்தியத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் சீனா சொல்லியிருக்கு. சீனா தன்னுடைய கண்டனத்தை வந்து இப்படி பதிவு பண்ணி அந்த அதிபரை உடனடியாக நீங்கள் விடுதலை செய்யணும் அப்படின்னு சீனா சொல்லியிருக்கு. பாகிஸ்தான் கூட வந்து தன்னோட கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில் சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் கீழ் தீர்க்கமாக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று பாகிஸ்தானும் வந்து சொல்லுது. நம்மளை விட சின்ன நாடு, பக்கத்து நாடு, நீங்க எதிரின்னு சொல்ற நாடு பாகிஸ்தானே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்து, ஆமா அமெரிக்கா பண்ற தப்பு தான், இதை வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தைரியமா பேசுறாங்க. ஆனா நீங்க வந்து யாரு, தானா வானத்துல இருந்து குதிச்ச தலைவர், நீங்க நினைச்சா உலக அதாவது போரே நிறுத்திடுவீங்க, ட்ரம்ப்போடைய குட் ஃப்ரெண்ட். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கண்டனத்தை கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா தைரியமா சொல்ல முடியல. இந்தியா இதுக்கு முன்னாடி இருந்த பேர் என்ன, இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுத்துருக்க பேர் என்ன அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள், அதாவது பாஜக ஆதரவாளர்கள் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒரு பெரிய ராஜதந்திரி, ஏன் எங்க ஜி இதை செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% வரி ஆல்ரெடி எங்கள் தலை மேலே இருக்குங்க. இப்போ நான் வந்து இந்த நேரத்தில் ஏதாவது கண்டனம் என்னன்னு தெரிஞ்சதுங்க, மேலே 25% வரியை போடுவார். இன்னுமே வந்து 2 சைடும் ஒப்பந்தம் வர முடிவாகலை, ஜனாதிபதியை வர எங்கள் ஜி கெஞ்சிட்டு இருக்காரு. இதை நான் சொல்லலை, ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில் நியூஸில் என்ன வந்திருக்குன்னா, நான் சந்தோஷமாக இருக்க வரையும் தான் இந்தியாவுக்கு நல்லது, என் சந்தோஷத்தில் ஏதாவது மண்ணை வாரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு 25% வரி போடுவேன். இன்னுமே நீங்கள் 2 பேரும் 2 சைடுமே வந்து என்ன ஆகலை, ஒப்பந்தமாகலை, ஜனாதிபதி இறங்கி வரல, இதை மைண்டில் வச்சுட்டு வேலை செய்யுங்க அப்படின்னு ஓப்பனாக ஒரு த்ரெட்டை வந்து ட்ரம்ப் அவர்கள், மோடிஜி அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு 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 அதிபர் உங்களை வந்து இவ்வளோ மோசமாக ஓப்பனாக த்ரெட் பண்ணுறாரு, உங்களால் வந்து அதை எதிர்த்து இது பண்ண முடியல, நீங்கள் போகிற நிறுத்துங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லை, அவர் சொல்லி நான் நிறுத்தலை, நாங்கள் தன்னிச்சையாக எடுத்த முடிவுன்னு சொல்ல முடியல. உங்களோட பக்கத்தில் இருக்க நாடுகள் எல்லாம், அதாவது சீனா, ரஷ்யா மாதிரி நாடுகள், உங்கள் நட்பு நாடு ரஷ்யா, புதின் கூட நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் ஃபோட்டோலாம் அடித்து மாட்டுறீங்க. ஆனால் உங்களுடைய அந்த நண்பர் வந்து இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி வந்து எதுக்கும் இல்லாமல், இப்போது விஜய் அவர்களுக்கு ஒரு டைலாக் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை, நடுவில் நின்னா லாரி அடித்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த டைலாக் இப்போ மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு தான் வந்து கரெக்டாக பொருந்தும் போல இருக்குது. ஒன்று அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை, குறிப்பாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த நட்பு நாடுகள், பக்கத்து அண்டை நாடுகள் பக்கம் என்ன ஆதரவோ அந்த ஆதரவை நீங்கள் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை, வழவழா கொழா அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இந்தியாவுக்கே அவமானத்தை வந்து மோடி அவர்கள் தேடி கொடுத்துருக்காரு அப்படின்ற கண்டனங்கள் வந்து வலுத்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இலைமறைவு காய்மறைவாலாம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பதில் எந்த ஒரு உறுதியான பலனையும் அளிக்காது, மேலும் அமெரிக்காவின் எந்த ஆக்கிரமிப்புக்கும் நடவடிக்கைகளுக்கும் தடுக்காது. இப்போ நாளைக்கே அவர் வந்து வேற ஒரு நாட்டில் போய் நான் இந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு பண்ண போறாருன்னா
அப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி குழந்தை பேசினா இந்தியா என்னப்பா நம்ம ஆளு தான், நம்ம என்ன பண்ணாலும் அவர் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டார், எங்க சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை இந்தியா மீது பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பயம் அப்படின்றது உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தும். ஸோ இந்த அறிக்கை இது கண்டனமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ மோடி அவர்களுடைய இந்த முடிவு அப்படின்றது ரொம்ப தப்பானது. நம்ம நாட்டுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்றது நான் என்ன ஸ்டாண்ட்ல இருக்கேன் அப்படின்றது தான் இருக்கணுமே தவிர்த்து நான் சொல்றதுனால ட்ரம்ப்ஜிக்கு கோவம் வந்துருமா இல்லையா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரிலாம் பயந்துட்டு இருந்தா அது வேலைக்காகாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மோடிஜி இதுக்கப்புறமாவது துணிந்து ஏதாவது முடிவு எடுப்பாரா இல்லையா.